இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் தனித்து போட்டியிட ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளது. அதே சமயம் தலைநகர் டெல்லியில் காங்கிரசுடன் கூட்டணி என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாநிலத்தில் மோதல், மற்றொரு மாநிலத்தில் நட்பு என ஆம் ஆத்மியும் காங்கிரசும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்களை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் பஞ்சாபில் தனித்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி வலுவாக இருப்பதாக அந்த கட்சியினர் கருதுகின்றனர். காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டு பஞ்சாப் சட்டப்பேரவையை கைப்பற்றியிருப்பதால் அந்த வெற்றி மக்களவைத் தேர்தலிலும் கை கொடுக்கும் என ஆம் ஆத்மியினர் நம்புகின்றனர். மற்றொரு புறம் மாநில அரசியலில் ஆம் ஆத்மியுடன் நேரடி மோதல் நிலவுவதால் கூட்டணி வேண்டாம் என பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்களும் கருதுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சிரோன்மணி அகாலிதளம் பஞ்சாப் மாநிலத்தில் வலுவாக இல்லாததும் பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்காததற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் பஞ்சாப் மாநிலத்தில் இரு கட்சிகள் இடையேயும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதியில் தனித்தனியே போட்டியிட இரு கட்சிகளும் முடிவெடுத்துள்ளன. அதே சமயத்தில் டெல்லி மாநிலத்தில் சூழ்நிலை வேறு மாதிரியாக உள்ளது. கடந்த 2014, 2019 மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது. காங்கிரசால் மட்டுமல்ல, டெல்லியில் ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மியால் கூட மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. அதனால் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க ஆம் ஆத்மி விரும்புகிறது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.